ப்ரைஸ் த லார்ட். காட் bless யூ. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம நீதிமானுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீதிமானுடைய ஜெபம்ங்கிறது அது பூரண கிருபையினால் சூழப்பட்ட ஒரு ஜெபம். சரி, நம்ம விசுவாசிகளில் அநேகர் ரெகுலராக ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இல்லை, அல்லது அதிகமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதில்ல, டெய்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதில்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். என்ன காரணம், ஏன் நம்ம ஜெபிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் நிறைய ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். நிறைய அந்த கவனச்சிதறல்கள், நம்மளுடைய சிந்தையின் சிதறல்கள் இருக்கும். அதனால் உலக பிரகாரமான காரியங்களில் அகப்பட்டுக்கிட்டு நம்ம ஜெபிக்க மாட்டோம். ரெண்டாவது, ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வறட்சி. அந்த ஆவிக்குரிய வறட்சி இருக்கிறதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அப்படியே செழிப்பாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்நேரமும் ஜெபிக்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய வறட்சி இருக்கும்போது, அதாவது ஆவியில் நம்ம ரொம்ப ட்ரை ஆகி போய் இருக்கும்போது அப்போ நம்மளால் ஜெபிக்க முடியறதில்ல. அடுத்தது லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிந்து கொள்ள முடியாத தன்மை. ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து புரிந்து கொள்ள முடியாததுனால, அதை குறித்ததான அறிவு இல்லாததுனால ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அலுவல்களையும், வீண் அலுவல்களையும் மார்த்தாளை போல் தூக்கி போட்டுக்கிட்டு எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதனால் ஜெபிக்கிறதில்ல. அடுத்தது, பாவங்கள், இன்னும் மேற்கொள்ள முடியாத பாவங்கள், அந்த பாவங்களின் நிமித்தமாக அவங்களால ஜெபிக்க முடியறதில்ல. பாவங்களின் நிமித்தமாக குற்ற உணர்வு வந்துடுது, அந்த குற்ற உணர்வின் நிமித்தமாக அவங்க ஜெபிக்க முடியறதில்ல. ஆண்டவர் தண்டிப்பாரோ, ஆண்டவர் என்னை அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நம்மளை சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. ஆண்டவர் தண்டிப்பார், ஆண்டவர் அடிச்சிருவார் அப்படின்ட்டு, அதனால் ஜெபிக்க முடியறதில்ல. அடுத்தது வீக் ஃபெய்த்து, நம்மளுடைய பலவீனமான விசுவாசம். அந்த பலவீனமான விசுவாசத்தின் காரணமாக, நான் விசுவாசம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லலை, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு அளவில் விசுவாசத்தை நமக்குள்ளே வச்சுருக்கிறாரு. நாம் அந்த விசுவாசத்தை பயன்படுத்த அந்த விசுவாசம் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே வரும். அந்த வீக் ஃபெய்த் இருக்குது பார்த்திங்களா, அந்த பலகீனமான விசுவாசம், அதனால் அவங்க ஜெபிக்கிறதில்ல. நான் ஜெபிச்சு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க போகிறாரா அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்துடுறாங்க. அடுத்தது, அந்த ஆவிக்குரிய ஒழுங்குகளை அதை கடைபிடிக்காமல் இருக்கிறது. ஜெபம் என்பது ஆவிக்குரிய ஒழுங்கு. அனுதினமும் நாம் ஒரு 2-3 தடவையோ 4-5 தடவையோ ஜெபிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. அதே மாதிரி வேதத்தை வாசிக்கிறது, ஆராதிக்கிறது, துதிக்கிறது, இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. காலையில் செய்கிறது, நைட்டு செய்கிறது, ஈவினிங்கில் செய்கிறது, மதியானத்தில் செய்கிறது, இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. அந்த ஆவிக்குரிய ஒழுங்கு இல்லாததுனால, அதில் பழகாததுனால ஜெபிக்கிறதில்ல. சரி, ஓகே. இப்போது ஜெபத்தை குறித்து என்ன சொல்லுகிறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். முக்கியமாக விசுவாசிகள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஜெபிக்க முடியாமல் போகிறதுக்கு என்னென்னா குற்ற உணர்வு. குற்ற உணர்வுனாலும் பாவ உணர்வுனாலும் அவங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதில்லை. எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டதே எதனால் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மளால் உண்டாகலை, இது தேவன் நமக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே கிருபையினாலேங்கிறதுக்கு ஆம்பிளிஃபைடு பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, காட்ஸ் ரிமார்க்கபிள் கம்பேஷன் அண்ட் ஃபேவர் டிராயிங் யூ டு கிரைஸ்ட். கிறிஸ்துவினிடத்தில் உன்னை இழுத்து கொள்ளுகிறதற்காக தேவன் உன் மீது காட்டின ஒரு மிக குறிப்பிட்ட ஒரு மனதுருக்கம், அந்த மனதுருக்கம்தான் கிருபை. தேவன் அவரிடத்தில் உன்னை இழுத்து கொள்ளுகிறதற்காக அவர் உன்னிடத்தில் காட்டின மனதுருக்கமாகிய அந்த கிருபையினாலே உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த சேவ்டு, ரட்சிக்கப்பட்டீர்கள்ங்கிற வார்த்தைக்கு ஆம்பிளிஃபைடு பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, டெலிவர்டு ஃப்ரம் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கிவன் இட்டர்னல் லைஃப். அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளை எப்படி ரட்சித்தார் அப்படின்னா, நியாயத்தின்
தீர்ப்பிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து நம்மை விடுதலையாக்கி விட்டார். அருமை தேவ பிள்ளைகளே, நாம் தேவன் நம் மீது வைத்த அந்த மனதுருக்கத்தின் மூலமாக கிறிஸ்துவினிடத்தில் இழுக்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே நாம் நமக்குள் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிப்பு என்பது நாம் நியாய தீர்ப்பிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் தப்பிக்கொண்டு அதே நேரத்தில் நாம் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நாம் இழுத்து கொள்ளப்பட்டோம். இது எல்லாம் விசுவாசத்தின் மூலமாக நடந்தது. இந்த சால்வேஷன், இந்த ரட்சிப்பு, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ரட்சிப்பு நாட் யோர் செல்ஃப்ஸ், உங்களுடையது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது உங்களுடைய சுயமுயற்சியினாலோ சொந்த முயற்சியினாலோ இது உண்டாகலை. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை, இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. ஆண்டவர் ரட்சிப்பை நமக்கு பரிசாக கொடுத்தார். 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதல்ல. நாம் இதில் பெருமை பாராட்டவே முடியாது. ஏன்னா நாம் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாத்தையும் கடைப்பிடித்து எல்லாத்துலேயும் சரியாக இருந்து இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளலை. அது நமக்கு கிருபையினாலே கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கடைப்பிடித்து நமக்காக அவர் சிலுவைக்கு கடந்து போய் கீழ்ப்படிந்து அவர் தண்டனையை அனுபவித்தார். அதன் நிமித்தமாக இயேசு என்கிற ஒருவராலே நமக்கு அந்த கிருபை நமக்கு கிடைத்தது, அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. அப்போ ஆண்டவர் நம்மளை இப்படி ரட்சித்திருக்கும்போது நாம் ஒருத்தருமே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை குறித்து பெருமை பாராட்டுகிறதற்கு இடமில்லை. சங்கீதத்தின் புத்தகம் 141:1-2 இன்றைய தினத்தின் தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். நான் ஒவ்வொரு சங்கீதத்திலையும் இருக்கக்கூடிய முக்கியமான வசனங்கள் எல்லாத்துல இருந்தும் இதை ஒரு தியானமாக நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பைபிள் மெடிடேஷனாக உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் சங்கீத புத்தகம் முழுவதையும் இப்படி தியானமாய் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 141:1 நாம் பார்க்குறோம், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். 2வது வசனத்தில் பார்க்குறோம், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவுது. இந்த வசனங்களில் இருந்து ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதில் பாருங்க, முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு கூட அணுக வேண்டும், விசுவாசத்தோடு கூட அணுக வேண்டும். சங்கீத புத்தகம் 141:1 நாம் பார்க்குறோம், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்லுகிறான். ஆண்டவரே, நான் உங்களை நோக்கி நான் கூப்பிடுறேன், ஆண்டவரே என்கிட்ட வரத்துக்கு நீங்கள் தீவிரியும் அப்படின்னு சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் அவர் மேலே இருந்து தான் இவங்க கிட்ட வரத்துக்கு தீவிரிக்கணும். ஆனால் இப்போ நமக்குள்ளேயே அவர் இருக்கிறார். ஆனால் அவன் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவனாய் இருந்தும், தண்டனைக்கு உட்பட்டவனாய் இருந்தும், குற்ற உணர்வுகளுக்கு உட்பட்டவனாய் இருந்தும், சாபத்திற்கு உட்பட்டவனாய் இருந்தும், அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அவன் ஆண்டவரை ஒரு கான்ஃபிடென்ஸோடு அவன் கூப்பிடுறான். ஆண்டவரை ஒரு திட நம்பிக்கையோடு கூட, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை கூப்பிடுறான். வாங்க ஆண்டவரை, என்கிட்ட வாங்க, நீங்கள் நான் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஆண்டவரை நான் உங்களை நோக்கி நான் கூப்பிடும்போது என்கிட்ட வரத்துக்கு தீவிரமாய் வர்றதுக்கு நீங்கள் வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுகிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவனே அப்படி கூப்பிடும்போது நாம் கூப்பிடுகிறதற்கு இன்னும் தகுதியானவர்கள், நாம் இன்னும் தைரியமாய் ஆண்டவரிடத்தில் நாம் கூப்பிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஆண்டவரிடத்தில் நீங்கள் தைரியமாய் அவரிடத்துல போக முடியும் என்பதை குறித்து எபிரேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். பாருங்க, நம்ம தைரியமாக அவரிடத்துல போக முடியும், தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் நம்ம போக முடியும். எதுக்காக நம்ம போகணும் அப்படின்னா, அதாவது எதுக்காக நாம் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் போகிறது அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுறது. எப்படி அவர் இடத்துல தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர்றது அப்படின்னா, நீங்கள்
எப்படின்னா, நீங்கள் எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல், எந்த விதமான பாவ உணர்வும் இல்லாமல் தைரியமாய் அவருடைய சமூகத்திற்கு போக முடியும். ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி மீட்கப்பட்டு அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்கள். அதனால் நீங்கள் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் நீங்கள் போக முடியும். எதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இரக்கத்தை பெறவும், ஆண்டவரிடத்தில் இருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கும், அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தேவ கிருபை நம் வாழ்க்கையில் அது அளவில்லாமல் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு ஒரு தேவையின் நேரம் இருக்குது, பணத்தேவை இருக்குது, சரீரத்தில் சுகத்தின் தேவை இருக்குது, விடுதலையின் தேவை இருக்குது, இப்படிப்பட்ட தேவையுள்ள நேரத்தில் அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரிடத்தில் நாம் அவருடைய கிருபாசன தண்டையில் தைரியமாய் நாம் சேர வேண்டும். நாம் அப்படி தைரியமாய் அவரிடத்தில் கடந்து போகிற போது நம்முடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அல்லது தள்ளப்படுகிறதா அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் தைரியமாக அவரிடத்தில் போய் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்போ என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா, ரெண்டாவது காரியமாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் அவருக்கு முன்பதாக அது தூபமாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 2ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவுது. பாருங்க, அவனுடைய விண்ணப்பம் எப்படி இருக்குதான், ஆண்டவருக்கு முன்னாடி தூபமாய் கடந்து வருகிறது. என் கையெடுப்பு, நான் கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி நான் அந்திப்பலிகளை செலுத்துகிற போது, மாலை நேரத்தில் உங்களை நோக்கி நான் ஜெபிக்கிற போது அது பலியாக காணப்படுகிறது, மாலை நேரத்தில் செலுத்தப்படுகிற ஒரு பலியாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். நம்முடைய ஜெபங்கள் அது விசுவாசத்தோடு கூட கடந்து வருகிற போது, விசுவாசம் நிறைந்த ஜெபங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் ஒரு சுகந்த வாசனையாக கடந்து செல்லுகிறது. என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமோ ஏற்றுக்கொள்ளப்படாதோ தள்ளிவிடப்படுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக கிருபாசன தண்டையில் போங்க. உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாரு, எனக்கு செய்யாமல் எங்கள் அப்பா யாருக்கு செய்ய போகிறாருங்கிற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து போங்க. ஏற்கனவே அவர் உங்களுக்காக சிலுவையில் சுதந்திரித்து கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு, அது வெளிப்படுவதற்கு ஏற்ற காலங்களில் அது அப்பப்போ அது அப்படியே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு அவரிடத்துல போய் நீங்கள் சொல்லணும். அதை நீங்கள் சொல்லுகிற அந்த ஜெபங்கள் அது எப்படி இருக்கிறது அப்படின்னா, அது விசுவாசம் உள்ளதாக இருப்பின் அது ஒரு சுகந்த வாசனையாக கர்த்தரை நுகரப் பண்ணுகிறது, அவரை சந்தோஷப்படுத்துகிறது. அப்படி நீங்கள் சுகந்த வாசனையாய் நீங்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களாய், விசுவாசத்துடன் கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களாய் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் தூபங்கள் செலுத்தப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தூபங்கள் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சுகந்த வாசனையை உண்டாக்கக்கூடியது. அந்த சுகந்த வாசனை ஆராதனைக்கும் ஜெபத்திற்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தூபங்காட்டி ஜெபிப்பார்கள். இப்போ நாம் என்ன பண்ணுறதில்ல, தூபங்களை காட்டுகிறதில்ல. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தையும் ஆராதனையையும் துதியையுமே சுகந்த வாசனையாக அவர் நுகருகிறார். புதிய ஏற்பாட்டில் இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். பாருங்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் ஒரு வேளை பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்னும் நீங்கள் ஜெபிக்காதவர்களாய் இருந்தாலும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில பகுதிகளில் சரியாகாதவர்களாய் இருந்தாலும், நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறீர்கள். நற்கந்தம் அப்படின்னா வாசனை நிறைந்த சென்ட், ஒரு நற்கந்தமாய், தூப வர்க்கம், சாம்பிராணி மாதிரி தூப வர்க்கமாய் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போது அந்த
வெறும் சாம்பிராணியை அப்படியே கொண்டாந்து வச்சுட்டா அது வாசனை கொடுக்காது. தூப வர்க்கங்கள் அப்படியே வச்சுட்டா அது வாசனை கொடுக்காது. அது என்ன செய்யணும், அந்த தூப வர்க்கத்தை அதை நெருப்பில் போடணும். அந்த நெருப்பில் கரியின் மேலே போடணும், கரித்தழல்கள் மேலே போடணும். போடும்போது தான் அது என்ன பண்ணுங்க, அது அந்த வாசனையை கொடுக்கும். அதை சுகந்த வாசனையாக கர்த்தர் நுகர்கிறார். அதே மாதிரி தான் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஆராதிப்பதும் துதிப்பதும் ஜெபிப்பதும் என்ன செய்யுது, நீங்கள் சுகந்த வாசனையாய் இருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசனையை தேவனிடத்தில் கொண்டு போகிறது. அப்போ நீங்கள் நினைவு கூறப்படுகிறீர்கள். அப்போ ஆண்டவர் உங்களோடு கூட செய்து கொண்ட புதிய உடன்படிக்கையை அவர் நினைக்கிறார். இரத்த உடன்படிக்கையை நினைக்கிறார். நான் இவனோடு கூட நான் இரத்த உடன்படிக்கை செய்து கொண்டேன். அந்த இரத்த உடன்படிக்கையின் நிமித்தமாக நான் இவனுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை நான் ஏற்கனவே அருளின அந்த ஆசீர்வாதத்தை நான் இப்பொழுது அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படிக்கு அவர் உதவி செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு நாம் ஸ்வீகார புத்திரராக இருக்கிறோம். அதை நம்மளை அவருடைய ஸ்வீகார புத்திரர்களாய் மாற்றிக்கொள்ளுகிறதற்கு அவர் என்ன செய்தார் அப்படின்னா, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தான் அவர் முன்குறித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த தயவுள்ள சித்தம்ங்கிறதுக்கு ஆம்பிளிஃபைடு பைபிளில் என்ன இருக்குது அப்படின்னா, இன் அக்கார்டன்ஸ் வித் ஹிஸ் ப்ளஷர் அண்ட் வில், அவர் அவருடைய சந்தோஷமான அந்த சித்தத்தின்படியாக அவர் நம்மை தம்முடைய சொந்த குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் அவர் முன்குறித்திருக்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் சொந்த பிள்ளைங்க, அவருடைய சொந்த பிள்ளைங்க, சொந்த குமாரர் குமாரத்திகளாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் சில சமயங்களில் தவறுகிறது சகஜம். நீங்கள் தவறுகிற நேரத்துல எல்லாம் அவர் தள்ளி விடுகிறார்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் தவறுகிற நேரத்துல எல்லாம் வசனத்தின் மூலமாக சத்தியத்தை அனுப்பி அவர் உங்களை குணமாக்குகிறார். தவறுகிற நேரத்துல எல்லாம் உங்களுக்கு புத்தி சொல்லி உங்களை சரிப்படுத்துகிறார். ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுகிறார், வேதத்தின் மூலமாய் பேசுகிறார். நீங்கள் சரி பண்ண முடியாத பகுதிகளை சரி பண்ணுகிற கிருபையை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு குற்ற உணர்வுலையும் பாவ உணர்வுலையும் அவர் சமூகத்துக்கு போகாமல், அல்லது ஒரு ஏமாற்ற உணர்வு, ஒரு தோல்வி உணர்வு, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லைங்கிறது, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரத்துக்கு தாமதமாகிறதுன்னு சொல்லிக்கிட்டு அதனால் ஜெபிக்காமல் விட்டுறது மனச்சோர்வினாலே. எது வந்தாலும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு மனச்சோர்வு வருது, ஜெபிக்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியும். ஏன்னா நீங்கள் அவருடைய சமூகத்திற்குள் போய் இதை சொல்லுகிற போதே நீங்கள் சுகந்த வாசனையாக உங்கள் வாசனையை எழுப்ப ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்குள்ளே இருந்து புகை புறப்பட்டு போய் தேவ சமூகத்துக்கு கடந்து போகிறது. அப்படி போகிற போது காட்ஸ் பிரசன்ஸ் உங்களை மூடுது. ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிறைக்கிறது. அப்போவே உங்கள் மைண்டில் ஒரு விடுதலை வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போவே உங்களுக்குள் ஒரு ஜப ஆவி எழும்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போவே நீங்கள் வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக எழும்ப வேண்டும். ஒரு பாவ உணர்வோ ஒரு குற்ற உணர்வோ உங்களுக்கு எழும்புகிற போதெல்லாம் அப்பாலே போ சாத்தானேன்னு நீங்கள் அதை தள்ளிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் ஓடிப்போய் உங்கள் எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். உங்களுடைய கவலைகள் மட்டுமல்ல, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் எல்லா விருப்பங்களையும் அவரிடத்தில் பேசுங்க. அப்படி நீங்கள் பேசுகிற போது அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறதை, தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஜெபத்தின் பாக்கியங்களை நாம் அதை கட்டிப்பிடித்து கொள்ள வேண்டும். ஜெபத்தின் பாக்கியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தின் ஸ்லாக்கியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்தரித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்லாக்கியங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய அந்த கிருபை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அது நம்மளை ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ வைக்கிறது. நீதிமான் எப்படி வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் நம்மளை கொண்டு போகுது. அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் தேவ சமூகத்திற்கு கடந்து போவது தான். நீங்கள் தேவ சமூகத்துக்கு கடந்து போகிறதே ஒரு அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட் தான், தேவனுடைய கிருபை தான். தேவ சமூகத்துக்குள்ளே நீங்கள் போங்க, ஆண்டவரோடு கூட இடைபடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நான் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடு
கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஒரு மிகப்பெரிய ஜெப ஆவி எழும்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. இது நாங்கள் ஏதோ நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடித்தோ, நீங்கள் செய்யின்னு சொன்னதையெல்லாம் செஞ்சோம், நீ செய்யாதேன்னு சொன்னதையெல்லாம் நாங்கள் செய்யாமல் கரெக்டாக இருந்தோ நாங்கள் ரட்சிக்கப்படலாம் ஆண்டவரே. அந்த பிகினிங்கே ஆண்டவரே எங்களுக்கு நீங்களா வந்து நீங்களா எங்களை விடுதலையாக்கி, நீங்களா எங்களை ரட்சித்து ஆண்டவரே, நீங்களா எங்களுக்கு ரட்சிப்பு என்னும் பரிசை கொடுத்து நீங்கள் நடத்துனீங்க ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது துவங்கினவர் முடிக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் அருவருப்பான பாவிகளாய் இருந்த போதே எங்களை சந்தித்த தேவன் ஆண்டவரே. இப்போ ஆண்டவரே எங்களை நீங்கள் சந்திக்காமல் இருக்கிறது இல்லை. எங்களுக்குள்ள குற்ற உணர்வை உண்டாக்குகிற சத்தியங்களை நாங்கள் எதிர்க்கிறோம், பாவ உணர்வை உண்டாக்குகிற சத்தியங்களை எதிர்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே அந்த டாக்ட்ரின்ஸ், அந்த போதனைகளை நாங்கள் எதிர்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் ஓடி வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆவிக்குரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸும், எல்லா அந்த மனச்சிதறல்களை உண்டு பண்ணுகிற கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆவிக்குரிய வறட்சியை உண்டு பண்ணுகிற சத்துருவின் வல்லமைகளை நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். ஜபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து புரிந்து கொள்ள விடாமல் தடுக்கிற வல்லமைகளை நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறது, அந்த இயல்புகளை, அந்த வொர்க்கஹாலிக் நேச்சரை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா விட முடியாத பாவங்கள் ஆண்டவரே, குற்ற உணர்வுகள், இவை எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு ஆண்டவரே அந்த பகுதிகளில் எங்களுடைய கண்கள் திறக்கப்பட, அந்த பகுதிகளில் ஆண்டவரே சத்தியத்தை அனுப்பி எங்களை விடுதலையாக்குகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களுடைய வீக் ஃபெய்த் ஸ்ட்ராங் ஃபெய்த்தாக மாறுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஒழுங்கு உண்டாகட்டும். தினமும் காலையில் எழுந்ததும் ஆண்டவரே அப்பா குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ உங்கள் சமூகத்தில் இருக்கிறதும், இரவில் இருக்கிறதும், நாள் முழுவதும் உம்மோடு கூட ஒரு ஐக்கியத்திலும் உறவிலும் இருக்கிறதும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரமாக லைஃப் ஸ்டைலாக மாறட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமானுடைய ஜபம் ஆண்டவரே அது ஒருபோதும் தள்ளப்படுவதில்லை. நீதிமானுடைய ஜபம் அது கிருபையினால் நிறைந்த ஜபம், கிருபையினால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய ஜபம். அந்த ஜபத்திற்கு மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜபத்தை காட்டிலும் அதிக பதிலுண்டு, அதிக பலனுண்டு. அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட நீங்கள் வைங்க. நிறைய வியூவர்ஸ் வரும்போது வீடியோஸ் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். அதனால் இதை ஒரு ஊழியமாக நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.